தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். தெய்வ தத்துவம் தெய்வங்கள். மீனாட்சி பகுதி 2. இதே திருமலை நாயக்கரிடத்தில் பிரதம மந்திரியாக இருந்த நீலகண்ட தீட்சிதர் என்ற பெரியவரும் அம்பாளை பற்றி ஆனந்த சாகர ஸ்தவம் என்று செய்திருக்கிறார். பரமசிவ அம்சபூதரான அப்பைய தீட்சிதரின் தம்பி பேரர் இந்த நீலகண்ட தீட்சிதர். பக்தி, பாண்டித்யம், குணம், ஷீலம் எல்லாவற்றிலும் பெரியவர். அவர் இந்த ஸ்தோத்திரம் பண்ணினதை பற்றி ஒரு விருத்தாந்தம் உண்டு. பாண்டிய ராஜாக்களின் காலத்தில் இருந்து மீனாட்சி கோவிலுக்கு திருப்பணிகளும் ஏராளமான திருவாபரண சமர்ப்பணங்களும் நடந்து வந்திருப்பதைப் போலவே திருமலை நாயக்கரும் நிறைய செய்தார். நீலகண்ட தீட்சிதரின் மேற்பார்வையில் அப்போது புது மண்டப நிர்மாணம் நடந்து வந்தது. அதில் வைப்பதற்காக சுந்தரமூர்த்தி ஆச்சாரி என்ற சிற்பி பத்னிகள் சமேதமாக நாயக்கருடைய சிலையையும் பண்ணினார். பட்டத்து ராணியின் சிற்பத்தை பண்ணும் போது வலது முழங்காலுக்கு மேலே ஒரு சில்லு தெரித்து போய்விட்டது. என்ன பண்ணினாலும் அந்த மூழி தெரியாமல் மறைக்க முடியாத தினுசில் இது நடந்துவிட்டது. ரொம்பவும் அழகாக உருவான சிற்பத்தில் இப்படி ஏற்பட்டு விட்டதே என்று துக்கப்பட்டு கொண்டு ஆச்சாரி நீலகண்ட தீட்சிதரிடம் போய் அழுதார். தீட்சிதர் ஏதோ கொஞ்சம் தீர்க்கமாக யோஜனை பண்ணினார். அப்புறம், அப்பா அழாதே, நீ பண்ணின சிலை தத்ரூபமாக இருக்க வேண்டும் என்றுதான் இம்மாதிரி சில்லு தெரித்து போகும்படி அம்பாள் பண்ணியிருக்கிறாள். அதனால் அது இருக்கிறபடியே இருக்கட்டும், அப்படியே மண்டபத்தில் வைத்து விடலாம் என்று சொல்லிவிட்டார். ராணிக்கு அந்த இடத்தில் மச்சம் இருந்திருக்கிறது. தீட்சிதருக்கு இது ஸ்புரித்ததால் தான், ஃபிளாஷ் ஆனதால் தான் அப்படி சொன்னார். சாமுத்ரிகா லட்சணப்படி உத்தம ஸ்திரீகளுக்கு இம்மாதிரி மச்சம் இருக்க வேண்டும் என்பதன்படியே ராணிக்கும் இருப்பதை தெரிந்து கொண்டார். ஆச்சாரியும் அதே போல சிலையை மண்டபத்தில் வைத்துவிட்டார். இப்பொழுதும் 7 பத்னிகளோடு இருக்கிற திருமலை நாயக்கர் சிலையில் பட்ட மகிஷியின் சிற்பத்தில் இந்த பின்னம் இருக்கிறது. வேலைகளை மேற்பார்வையிட நாயக்கர் வந்தார். ராணியின் சிலையை பார்த்துவிட்டு ஆச்சாரியிடம், ஏன் இந்த மூலியை சரி பண்ணாமலே வைத்திருக்கிறீர் என்று கேட்டார். அந்த இடத்தில் அம்மாதிரி இருப்பதுதான் சரி என்று ஐயா தீட்சிதர் சொன்னதால் தான் அப்படியே விட்டுவிட்டேன் என்று ஆச்சாரி சொன்னார். நீலகண்ட தீட்சிதரை ஐயா தீட்சிதர் என்றே சகலரும் சொல்வார்கள். தஞ்சாவூரில் நாயக் ராஜாக்களுக்கு பிரதம மந்திரியாயிருந்த கோவிந்த தீட்சிதருக்கு ஐயன் என்கிற பெயர் வழங்கினது போல் மதுரையில் மந்திரியாக இருந்த நீலகண்ட தீட்சிதருக்கு ஐயா என்ற பெயர் இருந்தது. ராணிக்கு இப்படி மச்சம் இருப்பது தீட்சிதருக்கு எப்படி தெரிந்தது என்று நாயக்கருக்கு சந்தேகம் வந்துவிட்டது. மகா கோபமும் வந்துவிட்டது. உடனே அவரை கைது பண்ணி அழைத்து கொண்டு வரும்படி அவருடைய கிரகத்துக்கு சேவகர்களை அனுப்பினார். அப்போது தீட்சிதர் கிரகத்தில் மீனாட்சியைத்தான் பூஜை பண்ணி கொண்டிருந்தார். வேலை கெட்ட வேளையில் சேவகர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற உடனேயே அவருக்கு அம்பாள் கிருபையால் என்ன காரணம் என்று புரிந்துவிட்டது. தீபாராதனை கற்பூரத்தை அப்படியே ஐசை வைத்துக் கொள்கிற மாதிரி தம் கண்களில் அழுத்தி கொண்டு விட்டார். ஈஸ்வரானுகிரகத்தில் அப்பர் சுவாமிகளுக்கு சுண்ணாம்பு காலவாயே மாசில் வீணையும் மாலை மதியமும் ஆக இருந்தார் போல மீனாட்சியின் கருணா கடாட்சத்தால் தீட்சிதருக்கு கண்ணை சுட்டெரித்து கொண்டதும் ஜில்லென்றுதான் இருந்தது. அப்படியே வாசலுக்கு வந்து, ராஜா எனக்கு என்ன தண்டனை தர வேண்டும் என்று நினைத்தாரோ அதை அவருக்கு சிரமம் இல்லாமல் நானே பண்ணி கொண்டு விட்டேன் என்று சொல்லுங்கள் என்று சேவகர்களிடம் சொன்னார். அவர்கள் அப்படி போய் சொன்னவுடன் நாயக்கர், இத்தனை பெரிய மகானை தப்பாக நினைத்து அபச்சாரம் பண்ணிவிட்டோமே என்று ரொம்பவும் பச்சாத்தாபம் கொண்டார். மாணிக்க வாசகரை தண்டித்ததற்காக இதே மதுரையில் அரிமர்தன பாண்டிய ராஜா எத்தனை துக்கப்பட்டாரோ அத்தனை துக்கப்பட்டார் திருமலை நாயக்கர். உடனே தீட்சிதரின் வீட்டுக்கு ஓடோடி வந்தார். தாம் பண்ணின அபச்சாரத்துக்கு மன்னிப்பு வேண்டினார். உத்தம குணமுள்ள தீட்சிதர், நீ சந்தேகப்பட்டது நியாயம்தானே, எவருக்கும் ஏற்படக்கூடிய சம்சயம்தானே இது
என்று பெரும்போக்காக சொல்லி மன்னித்து விட்டார். என்னை நீங்கள் மன்னித்தது பெரிதில்லை, ஆனால் நீங்கள் இப்படி குருடராக இருக்கும் அளவும் என் மனசு எப்படி சமாதானப்படும்? அது என்னை உறுத்தி கொண்டேதான் இருக்கும். எப்படியாவது நீங்கள் மறுபடியும் கண் பார்வை பெற்றால்தான் எனக்கு நிம்மதியாகும் என்று நாயகர் ரொம்ப மன்றாடினார். அப்போதுதான் தீக்ஷிதர் இந்த ஆனந்த சாகர ஸ்தவத்தை பாட ஆரம்பித்தார். பரம துக்கமான ஒரு சந்தர்ப்பத்தில் லோக ஜனங்களின் பிரதிநிதியாக துக்கத்தோடு பிரலாபிக்கும் போதே உள்ளூர அம்பாளுடைய அருள் என்கிற ஆனந்த சாகரத்தில் மிதந்து கொண்டு பாடினார். கர்மம், பக்தி, ஞானம் முதலான எல்லாவற்றுக்கும் மேலாக அவள் விட்ட வழி என்று பிரபத்தி, சரணாகதி பண்ணுவதையே அதிலே விசேஷமாக சொல்லியிருக்கும். அம்பாளை எதிரே வைத்துக்கொண்டு பேசுகிற மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கலாம் போல ஒரு இடத்தில் சரணம் பிரபத்யே மீனாட்சி விஸ்வ ஜனனீம் ஜனனீம் மமைவ என்று வரும். ஸ்லோகம் 32. சகல லோக மாதா, எனக்கும் கூட மாதா என்று வினயமாக சொல்கிறார். அவளே கதி என்று சரணடைகிறேன் என்கிறார். 100க்கு மேல் ஸ்லோகமுள்ள இந்த ஸ்துதியில் முதல் பாதியில் இப்படி பிரபத்தி தர்மத்தை விளக்கவிட்டு, சௌந்தர்ய லஹரியில் முதல் பாதியில் சாக்த தத்துவங்களை சொல்லிவிட்டு இரண்டாம் பாதியில் தேவியை கேசாதி பாதம் வர்ணிக்கிற மாதிரி தீக்ஷிதரும் இரண்டாம் பாதியில் அம்பாளை பாதாதி கேசம் வர்ணிக்கிறார். இந்த வர்ணனை ஆரம்பத்தில்தான் சௌந்தர்ய லஹரியில் அதன் தலைப்பு வருகிறது போலவே ஆனந்த சாகர என்ற இந்த தலைப்பும் வருகிறது. இதிலே ஒரு இடத்தில் திரஷ்டாஸ்மி கேன ததகம் து விலோச்சனேன, உன் சரணங்களை எனக்கு காட்டினாலும் கூட அதை நான் எந்த கண் கொண்டு பார்ப்பேன் என்று வருகிறது. ஸ்லோகம் 61. மேலே சொன்ன விருத்தாந்தம் நிஜம் என்பதற்கு இது இன்டர்னல் எவிடன்ஸ், உட்சான்று. இப்படி பாடி முடித்ததும் அம்பாள் அவருக்கு பார்வை கொடுத்து விட்டாள். திருஷ்டி விசேஷத்தினாலேயே மீனாட்சி என்று பெயர் பெற்றிருப்பவள் தீக்ஷிதருக்கு மீளவும் திருஷ்டியை அனுகிரகம் பண்ணிவிட்டாள். ஆனாலும் அதோடு ராஜசேவகம் போதும் என்று அவர் ராஜினாமா பண்ணிவிட்டு தாமிரபரணி தீரத்தில் பாலாமடைக்கு போய் சிறிது காலம் வாசம் செய்துவிட்டு சந்நியாசம் வாங்கி கொண்டு சித்தியாகிவிட்டார். அதனால் அவ்வூருக்கு நீலகண்ட சமுத்திரம் என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நீலகண்டரே அனுபவித்த சமுத்திரம், சாகரம், ஆனந்த சாகரம் எதுவென்றால் மீனாட்சியின் அனுகிரகம்தான். இப்படி இருக்கிறது மீனாட்சியின் பெருமை. மிகவும் உயர்ந்தவர்களாக இருக்கிற குமரகுருபரர், நீலகண்ட தீக்ஷிதர் ஆகியவர்களுக்கு மட்டுமில்லாமல் இந்த அம்பாளுக்கு என்ன சக்தி இருக்கிறது என்று கேலி பண்ணின ஒரு வெள்ளைக்கார கலெக்டருக்கு கூட பரம கருணையோடு அனுகிரகம் பண்ணியிருக்கிறாள். குறிப்பு ரோஸ் பீட்டர். அந்த துரை படுத்து கொண்டிருந்த பங்களாவின் மீது இடி விழ இருந்தபோது தூக்கத்தில் இருந்தவனை எழுப்பி வெளியேறும்படி எச்சரிக்கை பண்ணி காப்பாற்றியிருக்கிறாள். அப்புறம் அவன் பரம பக்தனாகி அம்பாளுக்கு திருவாபரணம், ஸ்டிரப் என்பதான குதிரை மீது ஏற உதவும் அங்கவடி பண்ணி அர்ப்பணம் செய்திருக்கிறான். இப்படி ஆதியிலிருந்து இன்று வரை மகிமையோடு இருந்து கொண்டிருக்கிற மீனாட்சியை, கண்ணழகை வைத்தே பெயர் பெற்றிருப்பவளை தேவி ஸ்தோத்திரங்களுக்குள் 2 கண்கள் மாதிரி இருக்கும் சஹஸ்ரநாமத்திலும் சௌந்தர்ய லஹரியிலும் சொல்லவில்லை என்றால் குறையாக, ஏமாற்றமாக இருக்கிறது. ஆனால் நன்றாக கவனித்து பார்த்தால் குறை நிறையாகிறது. 2லுமே மீனாட்சியை நேராக சொல்லாவிட்டாலும் சூச்சனையாக சொல்லித்தான் இருக்கிறது. உடைத்து சொல்லாமல் சூச்சனையாக சொன்னதாலேயே அவளுக்கு ஜாஸ்தி விசேஷம் என்று தோன்றுகிறது. அது எப்படி?